அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி சிபிசியில் ஆர்டர் 8A பார்க்க போகிறோம். உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 8A. இதனுடைய பெயர் மூன்றாம் தரப்பினர் நடைமுறை, ஆங்கிலத்தில் தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர். ரூல் 1லேருந்து 9 வரைக்கும் இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரூல் 1 வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ், மூன்றாம் தரப்பினர் அறிவிப்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழக்கில் தரப்பினராக இல்லாத ஒரு நபர், அவரை தான் நம்ம தேர்ட் பார்ட்டி மூன்றாம் தரப்பினர்னு சொல்கிறோம். ஸோ இந்த நபருக்கு அவருக்கும் இந்த வழக்குக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அல்லது ஈட்டுறுதி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக எதிர்வாதி, அதாவது பிரதிவாதி, அந்த வழக்கினுடைய டிஃபெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் நபருக்கு ஒரு தரப்பினராக அவரை சேர்க்க சொல்லி நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அவருக்கு அனுப்பக்கூடிய ஒரு அறிவிப்பு, அதுதான் வந்து மூன்றாம் தரப்பினர் அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தரப்பினராக ஒரு வழக்கில் தரப்பினராக இல்லாத ஒருத்தரை தான் மூன்றாம் தரப்பினர்னு சொல்கிறோம். அந்த நபருக்கு அந்த வழக்கு சம்மந்தப்பட்டு ஒரு பங்களிப்பு இருக்குது, கான்ட்ரிபியூஷன், ஈட்டுறுதி, இண்டெம்னிட்டி இருக்குது, அவர் வந்து கொஞ்சம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது எதிர்வாதி, அந்த வழக்கில் இருக்கக்கூடிய டிஃபெண்டன்ட்டு அந்த மூன்றாவது நபர் என்ன பண்ணுறாரு, தரப்பினராக சேர்க்க சொல்லி நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் அவருக்கு ஒரு அறிவிப்பு அனுப்புகிறாரு. இதுதான் தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ். இந்த தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீதிமன்றத்தினுடைய முத்திரை கண்டிப்பாக இருக்கணும். அந்த கோரிக்கையினுடைய தன்மை என்ன, காரணம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கணும். ப்ளஸ் வழக்குரையினுடைய ஒரு நகலையும் அந்த நோட்டீஸோடு சேர்த்து அனுப்பணும். ஸோ இந்த நோட்டீஸோடு இது எல்லாம் ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் இதை தாக்கல் செய்யணும். ஸோ இப்படி தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் அழைப்பாணையினுடைய விதிகள், ஸோ எப்படி ஒரு அறிவிப்புக்கு ஆர்டர் 5ல் அழைப்பாணை விதிகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது எப்படி இயங்குமோ அதே மாதிரி அழைப்பாணைக்கான விதிகள் வந்து இங்கேயும் இயங்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் நோட்டீஸ், இந்த அறிவிப்பினுடைய விளைவு. ஸோ இந்த அறிவிப்பினுடைய விளைவு என்னவாக இருக்குன்னா, அந்த அறிவிப்பு சார்பு செய்யப்பட்டு விட்டது, அவங்களுக்கு அனுப்பி அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சார்பு செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து அந்த நபர், மூன்றாவது நபர், அந்த நடவடிக்கையின் ஒரு தரப்பினராகவே கருதப்படுவார். அடுத்து எதிர்வாதம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாதி வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்னா, அப்போது அந்த எதிர்வாதி டிஃபெண்டன்ட்டுக்கு என்னெல்லாம் அந்த வழக்கில் உரிமை இருக்கோ அதே மாதிரியே இந்த மூன்றாம் தரப்பினருக்கும் உரிமை இருக்கும், எதிர்வாதம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்மந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு, எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்மந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.